பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க யாவரையும் சமாதானத்தை குறித்து வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். வசனத்தின் தொடர்ச்சியாய் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். கர்த்தரிடத்தில் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாய் வந்திருக்கோம். இந்த வசனத்தின் சார்பாய் உங்களிடத்துல ஒரு சில காரியங்களை தெளிவாய் விவரிக்க நான் விருப்பப்படுகிறேன். யோபு 22 அதிகாரம் 21 வசனம். நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும் என்று சொல்ல ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனங்களை கூட நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனோடு கூட பழகி இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி தேவனோடு கூட பழகி இருக்கிறது எது நிமித்தமாய் வரும்? பேசுகிறது நிமித்தமாய். ஒரு மனுஷனோடு கூட நம்ம பேசி, ஒரு மனுஷனோடு கூட உறவாடி, ஒரு மனுஷனோடு கூட பழகுகிறது ஒரு சமாதானத்தின் கிரியைகளையோ ஒரு மனமகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்களையோ நம்ம இடத்துல கொண்டு வரும். அது போல தேவனோடு கூட பழகி இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தேவனோடு கூட பழகி இருக்கிறது நாம் ஜெபத்தின் வாழ்க்கையை குறித்து அழகா இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஜெபம்தான் நாம் தேவனோடு கூட பேசி தேவனோடு கூட பழகி இருக்க கிருபைகளாய் நமக்கு உதவியா இருக்கும். அப்போ தேவனோடு கூட பழகி இருக்கிறது ஜெபத்தின் வாழ்க்கைகளை மேம்படுத்துகிறது. நீங்க தினந்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் ஜெப வாழ்க்கையில இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் சொல்லி கொடுக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது போல இந்த வசனமும் நமக்கு அதை தான் சொல்லி கொடுக்கிறது. நீங்க சர்வ வல்லவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் அவரோடு கூட பழகி சமாதானமா இருங்க. உங்க ஜெப வாழ்க்கையை வளர்த்துக்கோங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையானது உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென்.